காலத்தில் யூதர்கள் இயேசுவின் மேல் எறிய மீண்டும் கற்களை எடுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தந்தையின் அருளால் பல நற்செயல்களை உங்கள் முன் செய்துள்ளேன். அவற்றுள் செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் அவருக்கு மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறை தூஷணத்திற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் நீ ஒரு மனிதனாயிருந்தும் உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் சட்ட நூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களையே தெய்வங்கள் என்று சொல்லியிருக்கிறது. மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியிருக்க தந்தையாலேயே அர்ப்பணிக்கப்பட்டு உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் இறைமகன் என்று சொன்னதற்காக இறை தூஷணம் செய்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தையின் செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிட்டாலும் அச்செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் மீண்டும் அவரை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் அவர்கள் கையில் அகப்படாமல் அங்கிருந்து சென்றார். அவர் மீண்டும் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அங்கே தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையானது என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்.